தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. முக்கிய குற்றவாளியான திமுக பிரமுகர் ஞானசேகரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்துக்கும் சார் என்று அழைத்து ஞானசேகரன் போனில் பேசிய ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது. யார் அந்த சார் என்ற விவகாரமும் பெரிதானது. எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுக்க தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி எழுந்தது. போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையின் ஒரு பகுதியாக அவரை சென்னை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் 2022 முதல் 2024 வரை பள்ளிக்கரணையில் சொகுசு வீடுகளை குறிவைத்து 200 பவுண்ட் நகையை ஞானசேகரன் கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. வீடுகளில் கொள்ளையடித்த நகை பணத்தை வைத்து சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை வைத்ததாகவும் ஞானசேகரன் போலீசில் கூறியுள்ளார். ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகளை பள்ளிக்கரணை போலீசார் பதிவு செய்துள்ளனர். வேறு ஏதும் குற்ற சம்பவங்களில் அவருக்கு தொடர்புள்ளதா, யாரெல்லாம் உடந்தையாக இருந்தனர் என்ற கோணங்களில் விசாரணை நடக்கிறது.